பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய அன்பு எப்பொழுதும் நமக்கு மட்டும்தான். இந்த காலை பொழுதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இதனால் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை குறித்து தியானிக்கும். இந்த அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தை சுற்றி 3 படைகள் சூழ்ந்திருக்கிறது. போருக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, யோசேபாத்தை அழிக்கிறதுக்காக. அந்த செய்தி யோசேபாத்தினுடைய காதுக்கு வந்து சேர்றது குறித்து தான் நாம் இப்போ தியானிக்க போகிறோம். சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எகேத்தியனாகிய ஆசோன் தாமரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். இங்க ராஜ்யம் முழுமையும் எதிர்த்து 3 படைகள் வந்திருக்கு. இந்த 3 படைகளும் யோசேபாத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்குன்ற செய்தி வருது. யோசேபாத் பயப்படுறான். யோசேபாத் பயப்படுறதுல எந்த ஒரு தவறும் எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எங்கெங்கேயோ போர் நடக்குது. இந்த சூழ்நிலையில் யோசேபாத் உடனே பயப்படுறான். சுற்றி எல்லா பக்கமும் எதிரிகளால் சூழப்பட்டு. ஆனால் அவன் அப்போது ஓடி போய் பாஸ்டரையோ தீர்க்கதரிசியோ மனிதர்களையோ பணத்தையோ பொருளையோ தேடலை. அவன் பயந்தது உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. அவன் கர்த்தரை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆமாங்க, கர்த்தரை துதியுங்கள், என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்கிறதுக்காக ஒருமுகப்படுறான் யோசேபாத். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அதிகாரம் முழுக்க வாசிங்கன்னா தெரியும். நீங்கள் சும்மா நின்று நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்கிறாங்க. ஒரு யுத்தமும் பண்ணல, கர்த்தரை துதிக்கிறாங்க, ஜெயம் பெறாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி கர்த்தரால் ஜெயம் பெற்றவர்கள் அவர்கள். நாமும் கூட துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான்னு தெரியும், ஆனால் துதிக்கிறத மறந்துடும். இனிமேல் துதிப்போமா? சாத்தானை ஓட ஓட விரட்டுவோமா? பயங்களை விட்டு நீங்கி கர்த்தரை தேடுகிறதில் உறுதியாய் தரித்து நிற்போமா? கடினமான நேரங்களில் கர்த்தரை துதிங்க, ஒடுக்கப்பட்ட நேரங்களில் கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதித்தா பிசாசு ஓடுவான், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமாங்க, இங்கே யோசேபாத்து துதிக்க ஆரம்பிக்கிறான். படையை திரட்டி ஒன்று சேர்த்து எல்லாரையும் நிற்க வச்சுட்டு கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாட சொல்றாங்க. துதித்தால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அவர் நமக்காக எல்லாவற்றிலும் முன் நிற்கிறவர். ஜெபிப்பதை விட ஜெபிப்பது நல்லது, ஆனால் துதிப்பது சிறந்தது. அவரை துதிக்கணுங்க. உலகை மறந்து, தேவைகளை மறந்து, போராட்டங்களை மறந்து, எதிர்ப்புகளை மறந்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க இல்லையா? அப்படி நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம துதிக்கிறதுனால அவர் உயர்ந்திருக்க போவதில்லை, அவர் உயர்ந்திருப்பதால் நாம் அவரை துதிக்கிறோம். அவர் கரத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிறிஸ்துவர்களாக இல்லாமல் அவர் இருதயத்தோடு சம்பந்தம் உள்ளவர்களாய், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். செய்வோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a blessed day.